எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தருது, நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, இது ஏதாவது ஷார்ட் ஹேண்ட்ல பண்ண முடியுமான்னு சிந்திச்சாங்க. சிந்திச்சு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல உள்ள எழுத்துக்கள் இருக்குல்ல, அந்த எழுத்துக்களுக்கு ஒரு எழுத்துக்கு ஒரு எண்ணு, இந்த இங்கிலீஷ்ல நியூமராஜில் கொடுக்குறான்ல, ஏண்டா 1 பீனா 2, அது மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கு ஒரு நம்பரை கொடுத்து போடுறது. நம்பரை கொடுத்துட்டு அப்துல் காதர்னா ஏக்கு 1 பிக்கு 2 டோட்டல் பண்ணி ஒரு நம்பரை சொல்லுவான். இந்த மாதிரி அது ஒரு ஜோசியமாவே நடத்திட்டு இருக்கான் ஒரு கூட்டம். அந்த மாதிரி நம்மளுக்கு எங்களுக்கு என்ன பண்ணா, கடைசி காலத்துல பிற்காலத்துல வந்தவன் அரபு மொழிக்கு இந்த மாதிரி ஒரு நம்பரை கொடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் டோட்டல் பண்ணி பார்த்தா 756 வருது. இந்த பாய் சீன் அந்த எழுத்துக்கள் உள்ள எழுத்து அரபு எழுத்து, அந்த எழுத்துக்களைகளுக்கெல்லாம் ஒரு நம்பரை கொடுத்து டோட்டல் பண்ணி பாத்தீங்கன்னா 786 வருது. இது பிஸ்மில்லா விட ஷார்ட்டா இருக்குங்கிறதுக்காக நினைச்சுட்டான் 786 எழுத ஆரம்பிச்சுட்டான். இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது. இஸ்லாத்தை அறியாத மக்கள் சொல்றாங்க. ஏன்னா எண்களுடைய பயன்பாடு தனி, எழுத்துக்களுடைய பயன்பாடு தனி. எண்கள் என்னத்தான் சொல்லணும், எத்தனை எண்ணுங்கிறது தான் சொல்லணும், எழுத்துக்கள் தான் ஒரு கருத்தை சொல்லணும். இந்த வழிமுறையை நம்ம ஒத்துக்கிட்டோம்னு சொன்னா அப்புறமே அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றதுக்கு என்ன 524 சொல்லுவான் ஒருத்தன். அப்ப இப்படியே போயிடும். அது மாதிரி ஒரு ஆளுக்கு பேர் இருக்கும், இப்ராஹிம் பேர் இருக்கும், என்ன 237 சோமான்னு பாப்போம், அதுக்கு நம்பரை கொடுத்து. இது நல்ல ஒரு முறை கிடையாது. இது நபிகள் நாயகம் சொன்ன முறையும் கிடையாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுங்க, இல்லைன்னா தமிழ்லயே அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனு மாறிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் எழுதுன அதான் முறையே தவிர, இந்த 786 என்பது யாரோ ஒரு ஆள் பின்னாடி உள்ள ஆள் உண்டாக்கி இதை பண்ணிட்டாங்க. இந்த 786 பிஸ்மில்லாவுக்கு மட்டும்தான் வருங்கிறீங்களா? அப்படி இல்ல. ஹரே கிருஷ்ணா அரபில் எழுதி கொடுத்தாலும் அதே டோட்டல் வரும். ஹரே கிருஷ்ணான்னு எழுதி அந்த இருக்குல்ல, அதுக்கு அரபில் நம்பரை போட்டு கூட்டி பாத்தீங்கன்னா அதுவும் 786 தான் வரும். இன்னும் எத்தனையோ விஷயத்துக்கு அந்த நம்பர் பொருந்தும். 786 என்பது ஒரு பிஸ்மில்லாவுக்கு மட்டும்தானே வரும், எத்தனையோ விஷயங்கள் கெட்டதுக்கெல்லாம் வரும். அதனால எழுத்துக்களுக்கு பயன்படுத்தணும், எண்களுக்கு பயன்படுத்தணும். அதனால பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்றதுக்கு சோம்பல் பட்டுக்கொண்டு பிஸ்மில்லாவுக்கு ஷார்ட் ஹேண்ட் தான் அந்த 786 சொல்றாங்க. அதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது. அதை ஏற்றுக்கொண்டு அது மாதிரி ஒவ்வொன்றும் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப விருதமா போயிடும். பிஸ்மில்லாவுக்கு சொல்லுவாங்க, அப்புறம் அஸ்ஸலாமு அலைக்கும் அதுக்கு சொல்லுவாங்க, அப்புறம் குர்ஆன் ஓதுறதுக்கு பதிலாக ஏன் மொத்தமா ஓதணும், ஒவ்வொருத்தரா கொடுத்து நம்பரை சொல்லி டோட்டல் பண்ணினா ஒரு முழு குர்ஆனும் படிச்சாச்சுன்ற மாதிரி வந்துடும். இதெல்லாம் ஒரு கெட்ட முன்மாதிரியை கொண்டு உண்டாக்கணும். இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. முஸ்லிம்கள் அறியாமையில செய்யறாங்க, திருத்திக்கிட்டு வர்றாங்க, விளக்கம் பெற்றவங்க திருத்திக்கிட்டு வர்றாங்க. சரி, இஸ்லாம்ல சைத்தான் ஒண்ணு இருக்குன்னு, சைத்தான்னா என்ன? அதாவது ஷைத்தான் இருக்குதான்னு கேட்கிறாங்க. இஸ்லாம்ல இருக்காங்க. ஷைத்தான்ங்கிற வார்த்தை அரபு மொழியில உள்ள வார்த்தை தான், எல்லாரும் பயன்படுத்துறாங்களா சாத்தான்னு தாண்டி அது அரபு மொழியில உள்ள சொல்லுதான். ஷைத்தான் என்று மனிதனை தீய வழிக்கு தூண்டக்கூடிய ஒரு சக்திய இஸ்லாம் ஷைத்தான் சொல்லுது. இது இல்லைன்னு மறுக்க முடியாது. நான் சொன்னது ஆசைன்னு சொல்லணும் இல்லையா? நல்லா தெரியும் தப்புன்னு நான் செய்யறேன். அப்ப என் அறிவே தப்புன்னு சொல்லக்கூடிய ஒன்றை நான் செய்யறேன்னு சொன்னா அந்த நான் மட்டும் இல்ல, எல்லாரும் செய்யும். ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒண்ணு செய்யும். நம்ம அறிவு சொல்றது இது தப்பு, ஆனாலும் செய்யி தப்புன்னு அந்த அறிவு தீர்மானம் பண்ணதை ஜெயிச்சு இன்னொன்னு நம்மளை நடத்தி செய்யறதுன்னு சொன்னா அதுக்கு பேர் தான் ஆசை. அந்த ஆசையை தூண்டுறதுக்கு பேர் தான் ஷைத்தான். மனிதனை கெட்ட வழிக்கு இழுத்து செல்லக்கூடிய அந்த தன்மைக்கு பேர் தான் ஷைத்தான் என்று இஸ்லாம் சொல்லுது. அது உண்டு, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் உண்டு. தான் நல்லது என்று நினைப்பதை தானே நடைமுறைப்படுத்த முடியாமல் போறான் பாருங்க. ஒரு கட்டத்திலையும் அங்க எல்லாம் ஷைத்தான் வேலை செய்யறான்னு அர்த்தம். இது இஸ்லாம் சொல்லுது. இப்படி ஒண்ணு இருக்குது, அதை நம்ம மறக்க முடியாது. ஐயா, இந்த மாதிரி இஸ்லாம்ன்றது மதமா மார்க்கமா, விளக்கமா சொல்லுங்க. இஸ்லாம் என்பதே மதம்ங்கிறது இருக்க. ஏன் அப்படி கேட்கறாங்கன்னா, மதம்னா வெறின்னு அர்த்தம் இருக்குது. இந்த யானைக்கு வெறி பிடிக்கிறதுக்கு மதம் பிடிக்கிறது இல்லையா, மதம் பிடிச்சி அலையுதுன்னு சொல்லி. அதனால இந்த மதம்னா அந்த மாதிரி அர்த்தத்துல கேட்டா அது இல்லை, அது மதம் கிடையாது. மார்க்கம்னா வழி என்றுதான் சொல்லணும். ஏன்னு கேட்டா இஸ்லாம்ங்கிறது இருக்க வாழ்க்கையினுடைய எல்லாத்திலையும் தலையிடு. இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு குறிப்பிட்ட அம்சம் என்னன்னு கேட்டா, வெறுமனே கோவில்ல வழிபாடு செய்வது எப்படின்னு மட்டும் இஸ்லாம் சொல்லாதுங்க. அதுதான் எல்லா மதங்களையும் சொல்லும். மதம்னு சொன்னாலுங்க கடவுளை எப்படி வழிபடுவது அது மட்டும் தான் இருக்கும். இஸ்லாமை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அது ஒரு வாழ்க்கை திட்டம், ஒரு வாழ்க்கை நெறியா இருக்கிறதுனால சிறுநீர் கழிப்பது எப்படி அதுக்குள்ள ஒழுங்கு அது இஸ்லாத்துல இருக்குங்க. சொல்லும் உதாரணத்துக்கு சிறுநீர் கழிக்கிற மலம் கழிக்கிறதா அதுக்கு உள்ள ஒழுங்கு, படுத்து தூங்குறதா அது இந்த மாதிரி தான் படுத்து தூங்கணும், நகவற்றுறது அக்குள் மணி எடுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு மனிதன் தன்னைத்தானே கருத்து கொள்ளக்கூடிய அத்தனை விஷயங்களையும் பல் துளக்குவது
இதுகளுக்கெல்லாம் ஒரு முறையையும் ஒரு டயத்தையும் ஒரு சீரான ஒரு வாழ்க்கை நெறியும் இஸ்லாம் சொல்லுது. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், விவசாயம், ஆட்சி செய்வது, கூட்டு சொந்தக்காரர்களோட பழகுவது, உறவினர்களை நேசிக்கிறது, விருந்தாளிகளை உபசரிக்கிறது, இப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எல்லாத்திலையும் தலையிட இஸ்லாம். நீ இந்த மாதிரி செய்யி, வியாபாரம் பண்ண என்ன வேண்டாலும் பண்ணிக்கன்னு சொல்லாது இஸ்லாம். வியாபாரம் பண்ண உனக்கு அனுமதி இருக்குது, இந்த வியாபாரம் பண்ணாத இந்த வியாபாரம் பண்ணுன்னு அதை சொல்லும். வியாபாரம் பண்ண அனுமதி கொடுத்துரும். அனுமதி கொடுத்துட்டு கள்ள சாராய வியாபாரம் பண்ணாத, ஹெராயின் வியாபாரம் பண்ணாத, மனுஷனுக்கு கேடு தரக்கூடிய வியாபாரம் பண்ணா நீ பாவி ஆயிடுவ. எப்படி கடவுளை வழிபடாவிட்டால் பாவி ஆகுறானோ அதே மாதிரி இந்த மார்க்கம் தடை செய்திருக்கிறத பண்ணா பாவி ஆயிடலாம். அதே மாதிரி கலப்படம் பண்ணி வியாபாரம் பண்ணாத, பொய் சொல்லி வியாபாரம் பண்ணாத, உள்ள ஒரு பொருளை வச்சு வெளியே ஒண்ணு வச்சு நீ வியாபாரம் பண்ணாத, மறைத்து மூடி வைத்துக் கொண்டு வியாபாரம் பண்ணாத. அந்த இடத்துல நிறைய நடக்குது. உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. இது 10 ரூபாமா, அது என்ன 10 ரூபாய் கூட தருவான், இது 10 ரூபாங்கிறான். இந்த மாதிரி குளத்துக்குள்ள மீன் போட்டு ஏலம் விடுறான், இது 500 ரூபாங்கிறான். 500 ரூபாய்க்கு தான் இருக்குமா, 5 லட்சம் ரூபாய்க்கு இருக்குமா, யாரு கண்டா தெரியாது. தெளிவு இல்லாமல் வியாபாரம் பண்ணாத, யாரும் ஏமாத்திராத. இன்னுதான் நீ விற்கிறேன்னு உனக்கு தெரியும், வாங்குறவனுக்கு இதைத்தான் வாங்குறோம்னு தெரியணும். இப்படி சில நெறிமுறைகளை இஸ்லாம் சொல்லுது. வட்டி வாங்காத, வட்டி கொடுக்காத. இப்படி மனிதனுடைய எந்த வாழ்க்கையா இருந்தாலும் செருப்பணிகிறதுல இருந்து, ஆடையில இருந்து, அவன் அலங்கரிக்கிறதுல இருந்து எல்லாத்திலையும் இன்னதை செய் இன்னது செய்யாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. எதை செய்ய சொல்லுதோ அது அறிவு பொருத்தமா இருக்குது. எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது இஸ்லாம், அதுவும் அறிவுக்கு ஏற்றதா தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு திட்டமிட்ட வாழ்க்கை நெறியாக இருக்கிறதுனால இஸ்லாம் மார்க்கம் தான், அது மதம் கிடையாது. சும்மா வழிபட்டோடு நிறுத்திக்கிறது கிடையாது. வட்டி வாங்காதுன்னு சொன்னீங்க. ஆனா நபைகள் அந்த இறுதி தருவாயில மௌத்தாகும் போது அவருடைய மார்புக்கு அடமானம் வச்சிருக்காங்களா எப்படின்னு கேட்டீங்களா? அதாவது அடமானம் என்பது வட்டியும் ஒண்ணு கிடையாது. இஸ்லாத்தில் அடமானம் உண்டுங்க. ஏன்னா நீங்க அடமானம் என்றாலே வட்டியோட சேர்த்தே பார்க்கிறீங்க, பழகிட்டதுனால. அதாவது இந்த அடமானம் என்பது வட்டியோட சேர்த்து நீங்க பார்த்து பழகினதுனால அந்த கேள்வியை கேட்கறீங்க. இஸ்லாத்தில் அடமானம் உண்டு. இவர் என்கிட்ட 1000 ரூபாய் கேட்கிறாரு. இவர் தருவாரா தரமாட்டாருன்னு எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன செய்வேன், இந்தாங்க 1000 ரூபாய், இந்த சேஃப்ரிக்கார என்கிட்ட தந்துருங்க. நீங்க எப்ப 1000 ரூபாயை தர்றீங்களோ அப்ப திருப்பி வாங்கிக்கிறீங்க. கேரண்டிக்காக வாங்கி வைத்துக் கொள்ற அடமானம் இருக்குது, அது இஸ்லாத்துல உண்டு. ஆனா 1000 ரூபாய்க்கு அடமானத்தையும் வாங்கிட்டு அதுக்கு வட்டியும் வாங்குறாங்க பாருங்க, அது இஸ்லாத்துல கிடையாது. அடமானம் இன்னைக்கு வாங்கலாம். நகையை கூட அடமானம் கேட்கிறாரு ரூபாய், நான் எப்படி கொடுப்பேங்கிறேன். அந்த இல்லைன்ட்டாருன்னா திடீர்னு இறந்து போயிட்டாருன்னா எந்த ரெக்கார்டை வச்சு நான் வசூல் பண்றது? கடன் என்பது உதவிக்கு செய்யணும். உதவிக்கு செஞ்சதுனால உதவி செஞ்சவன் பாதிக்கப்படக்கூடாது. அதுக்காக வேண்டி நான் கடன் எடுத்து கேட்கிறேன்னா, இந்த வாட்சி 10,000 ரூபாய் வாட்சியா, இந்தாங்க 5,000 ரூபாய் தாங்கன்னு கேட்கிறேன். 10,000 ரூபாய் இல்ல, சும்மா சொல்லிட்டேன். அது ஒரு விதத்தில் அப்படிப்படாதீங்க. 10,000 ரூபாய் வாட்சி கேட்டிருக்காண்டு ஒரு உதாரணத்துக்கு 1000 ரூபாய் வாட்சியா, நாங்க 500 ரூபாய் தாங்க, 1000 ரூபாய் வாட்சி தந்துட்டேன். 1000 ரூபாய் தந்துட்டு நான் 500 ரூபாய் தந்துட்டு வாட்சி வாங்கிக்கிறேன். இந்த ஒண்ணுக்கு தான் கொடுக்கலாம். அதே நேரத்தில் இஸ்லாம் என்ன சொல்ல தெரியுமா? இதை நான் அடமானமா வீட்டை கொடுத்துட்டேன், இது என்னுடைய பொருளை, என்னுடைய அவருடைய காசை வசூல் பண்றதுக்கு வரைக்கும் பிடிமானமா வச்சுக்கணுமே தவிர இவர் இதை யூஸ் பண்ணக்கூடாது. அது வட்டின்னு சொல்லுது இஸ்லாம். நம்பிக்கைக்காகத்தான் இதை ஒரு வச்சுக்கணும் வாங்கி. இவர் காதல போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. நகைகள்லாம் பெண்கள் வாங்குறாங்க, அடமானம் வாங்கிட்டு அவங்க அணிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அணிவது இருக்குது, அதுவே இந்த பயன்படுறது வட்டி தானே. கொடுத்த காசுக்காகத்தான் நீங்க அதை அனுபவிக்கிறீங்க. அனுபவம் செய்வது கூட அதுவும் கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. அப்ப அந்த அளவுக்கு இருக்கிறதுனால நபிகள் நாயகம் அடமானம் கொடுத்தது நெசம். அடமானம் என்பது வட்டியோடவும் அன்றைய யூத சமுதாயத்தில் இருந்துச்சு, வட்டி இல்லாமல் இருந்துச்சு. நபிகள் நாயகம் வட்டிக்காக வாங்கல. 2 மரகா கோதுமையை கொடு, 2 மரகா கோதுமையை தந்து வாங்கிக்கிறேன், அவ்வளவுதான். இதுக்கு வட்டிலாம் கிடையாது. இந்த அடமானம் இஸ்லாத்துல உண்டு. குர்ஆன்ல இருக்கிற பையிலும் தஜிது காத்திபன் புரிஹானும் மக்பூலா, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கடன் கொடுத்ததை. எழுதுவதற்குரிய சூழ்நிலைகள் பத்திரமித்திரமெல்லாம் வாங்க கிடைக்கவில்லை என்று சொன்னால் கையிலே ஒரு அடமான பொருளை வாங்கி கொண்டு கடன் கொடுங்கள். சும்மா கொடுக்குமாறு இஸ்லாம் சொல்லல, யாரையும் நம்ப சொல்லல இஸ்லாம். கடன் கொடு, பத்திரம் போட்டு எழுதிக்கிட்டு கொடு. அது வசதி இல்லையா, அது தகுதியான பொருளை வாங்கிக்கிட்டு கொடு. அப்படிதான் இஸ்லாம் சொல்லுது. சும்மா கடன் கொடுக்க கூடாது. அப்ப அமானிதமாக ஒரு
ஒரு கேரண்டிக்காகத்தான் அந்த பொருளை வச்சுக்கணுமே தவிர வட்டி வாங்கக்கூடாது. அது நபிகள் நாயகம் வட்டி கடமான வைக்கல. வேற கேள்வி இருக்கா? எனக்கு இரவு வரைக்கும் தான் எனக்கு பிரச்சனை இல்லை, மக்களுக்கு தான் பிரச்சனை. கேட்டுக்கங்க. நிறைய சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க, நிறைய சகோதரர்களுடைய கேள்விகள் இருக்குது. எல்லாம் ஒரே நாள்ல கேட்டு முடிச்சிட முடியாது. இன்னும் அடுத்தடுத்த கூட்டங்கள் இது போன்று நடத்தும். அதுலயே வந்து பங்கெடுத்துருங்க. ஒரு அரை மணி நேரம் அதிகமாக கூட்டியிருக்கிறோம். 2 அரை மணி நேரம் கூட்டலாம். நீங்களும் சொல்லக்கூடாது. நீங்க வந்து ஒரு அரை மணி நேரம் அதிகமாக்கிக் கொள்வதனால் பசி தாங்க. அரை மணி நேரம் லேட் ஆகுதுல, அது பரவாயில்லையா? எல்லாரும் தேவைதானே? 2:30 முடிச்சுக்கலாம் தானே? என்ன தேவைதானே? பரவாயில்ல. நீங்க வேலைக்கு தான் முக்கியமா கேட்கிறேன். என்ன நினைச்சுக்கிறேன் ஐயா, நீங்க சீக்கிரம் முடிக்க போறீங்களா? நான் சீக்கிரமா கேள்வி கேட்க நினைச்சேன். சரி, நான் ஆரம்பத்துல இருந்து உங்களுடைய சொற்பொழிவு எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நாங்க நினைக்க வேண்டியதை, நான் கேட்க வேண்டிய கேள்வி பெரியவர் ஒரு கேள்வி கேட்டாரு. அதுக்கு அருமையான பதில் சொல்லிட்டீங்க. எனக்கு வந்து எந்த மார்க்கத்து மேலேயும் எந்த மதத்து மேலேயும் ஈடுபாடு நிச்சயமா கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு குறைபாடுகளுடைய அறிவு கேட்டது. நான் கல்லு புல்லெல்லாம் தெய்வம் நினைக்கிற ஆளு இல்ல, கண்டதெல்லாம் தெய்வம் நினைக்கிறேன் என்றதுக்கு எனக்கு அறிவு கொடுத்துருக்காங்க ஓரளவு. அடுத்தது வந்து ஒரே பிரிவு, அந்த இந்து மதத்தை விட்டு அடுத்தது இஸ்லாமிய மதத்துக்கு, அடுத்தது கிறிஸ்டியன்ஸை நம்ப போகணும்னா அதுல ஒரு 3-4 பிரிவு இருக்கு. அதுல என்னுடைய அறிவு கேட்க மாட்டேங்குது. ஸோ ஒன்றே கூட ஒருவனே தேவன் சொல்றீங்க, அது ரொம்ப சந்தோஷம். நானும் அரபு நாட்டில் நிறைய இருந்திருக்கேன், ஒரு 14 வருஷம். ஸோ எனக்கு அதுல நிறைய ஈடுபாடு உண்டு. அந்த ஒரு வகையில நான் நம்புறேன். பட் அதுல ஒரே ஒரு வகையில எனக்கு சந்தேகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கனால அதையும் என்ன நிறைவேற்ற முடியாத அளவுக்கு என்னோட அறிவு தடுத்துக்கிட்டே இருக்கு. இஸ்லாமிய மதத்துல ஒவ்வொரு பிரிவிலையும் ஒவ்வொன்று இருக்கிற மாதிரி இந்த ராவுத்தர், சாயபு, லப்பன்னு சில பிரிவுகள் இருக்கு. நிச்சயமா இதுக்கு எனக்கு ஒரு சரியான விளக்கம் சொன்னீங்கன்னா நான் முழு மனதை ஏற்றக்கூடிய பக்குவத்தை எனக்கு இறைவன் கொடுக்கணும். இதுக்கு அருமையா எனக்கு நீண்ட நேரம் கொடுத்தாலும் பரவாயில்லை, நல்ல ஒரு சந்தேகத்தை எனக்கு நிறைவேற்றுறீங்க. இது ஒரு முக்கியமான தேவையான கேள்விங்க. என்னட்டா இஸ்லாத்துல ஜாதி இல்ல, எல்லாரும் ஒன்னு சொல்லுதுன்னு பிரச்சாரம் பண்றோம். ஆனா அந்த இஸ்லாத்திலே ஒரு ஆளு தன்னை மறைக்காருங்கிறாரு, ஒரு ஆளு ரெப்பேங்கிறாரு, ஒரு ஆளு ராவுத்தருங்கிறாரு, ஒரு ஆளு தக்னிங்கிறாரு, ஒரு ஆளு சியாண்டுங்கிறாரு சொல்றாரு. இப்படி எல்லாம் நிறைய உங்களுக்கு தானே இருக்குது அப்படிங்கிறது நல்ல ஒரு கேள்வி. ரெண்ட விளைவிக்கிறோம் நீங்க. அதாவது குலத்தின் அடிப்படையில, மொழியின் அடிப்படையில, அவன் செய்யற தொழிலின் அடிப்படையில ஒருவன் தனக்கு ஒரு அடையாளம் வைத்துக் கொள்வதை வந்து இஸ்லாம் மறுக்கவே இல்லை. அந்த அடையாளமா மட்டும் இருக்கணுமே தவிர அதனால வந்து ஒருத்தன் உயர்ந்தும் ஒருத்தன் தாழ்ந்தவங்க வரக்கூடாது. ஒருத்தன் தொடுவதற்கு ஏற்றவன் ஒருத்தன் தொடக்கூடாதவன் வரக்கூடாது. ஏன்னா இந்த அடையாளங்களை வந்து நான் தமிழ் சொல்லிக்கிறேன், முஸ்லீம் தான், நான் என்னைய தமிழ் முஸ்லீம் நான் சொல்லிக்கிறேன். வடநாட்டில் உள்ளவர் வந்து அவர் வந்து உருது முஸ்லீம் சொல்லிக்கிறாரு. இது வந்து ஒரு அடையாளத்துக்குரியது. இந்த மாதிரியான அடையாளங்களுக்கு பயன்படுத்துறதுல வந்து மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது. இதை நீங்க விளங்கிட்ட பிறகு மறைக்காயர்னு சொல்றோம். இந்த மறைக்காயர்னா என்ன? மரக்கலாயர் என்பதுதான் மறைக்காயர்னு ஆயிருக்கு. மரக்கலம்னா இந்த கப்பல், அந்த காலத்துல மரக்கலங்கிறாங்க இல்லையா, தோணி. இந்த மரக்கலத்தை ஓட்டிக்கொண்டு வியாபாரிகளாக வந்து இங்க கடலோர பகுதியில வியாபாரம் பண்ணாங்க பாருங்க. அவங்க அந்த மரக்கலத்தின் வழியாகவே தொழில் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால அந்த காலத்துல அதெல்லாம் வெளிநாட்டுக்கு போய் ஒரே தொடர்பு சாதனம். அந்த தொழிலில் ஈடுபட்டவங்க வந்து மரக்கலாயர்னு சொல்லப்பட்டு மறைக்காயர்னு ஆனாங்க. இந்த கடலோர பகுதியில் உள்ளவர்கள்லாம் அந்த மாதிரி தங்களை மறைக்காயிருவாங்க, ஒரு தொழுத்த மறைக்காயர்னு பேசிக்கிறாங்க. கடற்கரை இருக்கிற பகுதியில தான் மறைக்காயர் இருப்பாங்க, மறைக்காயர்னு சொல்றவங்க. வேற எங்கேயாவது இருக்கிறாங்கன்னா கடற்கரையில இருந்து வந்து குடியேறினவங்களா இருப்பாங்க, வேற பகுதியில் வந்து குடியேறினவங்களா இருப்பாங்க. ராவுத்தர்னா எதுக்கு சொல்றதுன்னா வந்து குதிரையை பயிற்சிவிக்கிறவருக்கு பேர் ராவுத்தர். யானையை பயிற்றுவிக்கிறது மாவுத்தன்மா. யானைக்கு வந்து மாவுத்தனும், குதிரைக்கு வந்து ராவுத்தன் சொல்றது. அதாவது யானைக்கு வந்து வேலை பாகன் இருக்கான் பாருங்களேன், அவன் தான் மாவுத்தன். அப்ப பாகன் சொல்லுவாங்க, மாவுத்தன் சொல்லுவாங்க. சரியான தமிழ் மாவுத்தன் தான். குதிரைகளை வந்து பயிற்றுவித்து மன்னர்களுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு குரூப் செயல்பட்டு இருந்துச்சு. அந்த காலத்துல குதிரை தான் வாங்கணும். போர் வீரர்களாக இருந்தாலும் சரி, விரைந்து தபால் தொடர்பு செய்வதாக இருந்தாலும் சரி, அன்னைக்கு வேகமாக செல்லக்கூடிய ஒரே வாகனம் குதிரையா இருந்ததுனால குதிரையை பயிற்றுவிப்பதும் அதை வளர்ப்பதும் ஒரு பெரிய லாபகரமான ஒரு தொழிலா இருந்துச்சு. இந்த துறையில ஈடுபட்டவர்கள் வந்து குதிரையிலேயே இருந்து கொண்டிருந்தவர்கள் வந்து அத ராவுத்தர்கள், குதிரை தொழில ஈடுபட்டவர்கள் என்று அவங்கள அழைக்கப்பட்டாங்க. அது மாதிரி அதே மாதிரி பட்டாணியர்கள்ங்கிறாங்க. இந்த பட்டாண்டா என்னன்னா, வடநாட்டுல ஒரு பெரிய கலவரம் ஏற்படும் பொழுது பட்டாண்டு ஒரு ஊர் இருக்குது,
பட்டாண்டு ஒரு ஊருக்கு பேர். அந்த கலவரத்தில் அந்த